சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவன் தனக்கு முன்னே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1-2 இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் இதுதான். நீ எனக்கு முன்ன உத்தமனாயிரு, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்ன எல்லா காரியங்களிலேயும் உத்தமனாய் நடந்து கொண்டான். அதனுடைய பிரதிபலன் தேவன் ஆபிரகாமை பெருக பண்ணினார், திரளாய் பெருக பண்ணினார், ஆஸ்தியில் பெருக பண்ணினார், சந்ததிகளில் பெருக பண்ணினார். அவனை கனத்துக்குரிய மனுஷனாய் தேவன் உயர்த்தி வைத்தாமும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.